அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்துல உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதாலதான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்துல சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திடுவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுற மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டாரு, நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. இன்னைக்கு கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தி ஆவார். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திருவாரு. சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப இந்த சனி பெயர்ச்சி என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுது, எந்த மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்த போகுது, நல்லது செய்ய போகுதா அல்லது சோதனை செய்ய போகுதா? இதுக்கு முன்னாடி 2.5 ஆண்டுகள் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார். அது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம், நம்முடைய சந்ததியினரை, முன்னோர்களை சொல்லக்கூடிய இடம், தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அப்படி பல தலைமுறைகளை சொல்லக்கூடிய இடம். அது மட்டும் இல்ல, நம்முடைய கர்மாவை அதிக அளவு செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கர்மக்காரகன் சனி பகவான். அந்த இடத்துல அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்துட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில நம்ம துன்பத்தை அடைந்தே ஆகணும். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் சில பேர் ரொம்ப கடின உழைப்பால கஷ்டத்தை அனுபவிச்சவங்க, இதுக்கு முன்னாடி பல பாடங்களை கத்துக்கிட்டவங்க இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த சனி பகவானால் தப்பிச்சிருப்பீங்க. ஆனா 90% நண்பர்களும் தோழிகளும் சிக்கி சிண்டா பின்னமா ஆயிருப்பீங்க. என்னன்னா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி உள்ள சனி பயிற்சிங்கிறது பூர்வீகத்துல வரக்கூடிய சனி, இருக்கக்கூடிய சனி. முன்னோர்கள் நல்லபடியா சம்பாரிச்சிருந்தாங்க, நேர்மையா சம்பாரிச்சிருந்தாங்க, யார் வைத்தையும் அடிக்காம நேர்மையா சம்பாரிச்சிருந்தாங்க சொத்துக்களை அப்படின்னா அந்த சொத்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு சுகமா வாழ்வீங்க. எங்கேயோ ஒரு தடை வந்துருச்சு, யாராவது முரட்டுத்தனமா நடந்துகிட்டாங்க, ரொம்ப அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்க, அடுத்த உயிர்களை கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க, சொத்துக்களை சேர்த்துனாங்க அப்படின்னா அதனுடைய பலனும் நமக்கு வந்து சேரும், நம்ம தலையில தான் வந்து விழும். முன்னோர்களுடைய சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய பாவங்களையும் நம்ம அனுபவிச்சாகணுங்கிறது விதி. அப்பனா பாத்துங்க, இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்ம
ஸ்தானத்துல இருந்ததுனால பல கஷ்டங்களை கர்மாவின் அடிப்படையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க செய்த தப்புக்கோ நீங்க செய்த செயலுக்கோ அதிகம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரியான பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பார்வை பலனும் போன 2.5 வருஷத்துக்கான சனி பகவானுடைய பார்வை பலன் இருக்குல்ல, ரொம்ப கொடூரமா இருக்கும். இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம். யாருக்கு? குரு பகவானுக்கு. ஆனா சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும், கடுமையா இருக்கும். 11ஆம் இடத்தை பார்த்திருப்பார். மூத்த சகோதரர்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிலாம் ஒரே சண்டையில இருந்திருப்பாங்க, ஒரே பிரச்சனையில இருந்திருப்பாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், எங்களுக்கு சொத்து வேணும், பணம் வேணும், குடும்ப பவுன் வேணும் அப்படின்னு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படிங்கறத புரிய வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஒழுக்கம் சிறப்பா இருந்திருக்கணும். 2.5 வருஷம் ஒழுக்கம் தவறி இருந்தீங்க அப்படின்னா பல ஆபத்துகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒழுக்கக்கேடு இருந்தது அப்படின்னா கடுமையான தண்டனைக்கு ஆளாக்குவார் சனி பகவான். ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா கூட மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருப்பார். சுய ஒழுக்கத்தில் மிக கவனமா இருந்திருக்கணும். அது போல குழந்தை பிறக்கத்துல தாமதமா இருக்கும். ஊரா கோவில் கோவிலா பரிகாரங்களா செஞ்சிருப்பீங்க. மிகப்பெரிய தோஷத்தையும் சோகத்தையும் கொடுத்திருப்பார் சனி பகவான். ஞாபகம் மருதி அதிகம் இருந்திருக்கும். அதனால பல நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். பல பணத்தை இழந்திருப்பீங்க, செல்வங்களை இழந்திருப்பீங்க. திருமணம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, தாமதப்பட்டிருக்கும். அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் ஊனமுற்ற ஏதாவது ஒரு பாதிப்புள்ள கணவனையோ மனைவியையோ நீங்க அடைஞ்சிருப்பீங்க. இந்த 2.5 வருஷத்துல நீங்க திருமணம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைவுள்ள துணையா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, வயசுல மூத்தவங்களா நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. அதே நேரத்தில் ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கும். வயதானவர்களுடைய ஆதரவு, நட்பு, அவர்களுடைய உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இந்த சனி பயிற்சியை காத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு கடைசி யுத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்கும்? இந்த பயிற்சியாவது எங்க வாழ்க்கையில ஒளி விளக்கை ஏற்றி வைக்குமா? இந்த போர்க்களமாவது எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா? எவ்வளவோ கனவு கண்டோம், எவ்வளவோ ஆசைப்பட்டோம், எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அதுல சுத்தமா நடக்கல. தோல்வி மட்டும்தான் மிச்சம், அவமானம் மட்டும்தான் மிச்சம், துன்பம் மட்டும்தான் மிச்சம், ஏக்கம் மட்டும்தான் மிச்சம். எங்களுடைய உயிர் இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு நம்பிக்கையில தான் ஒரு நல்ல காலம் பிறக்காதா, அல்லது கணவனுக்காக, அல்லது மனைவிக்காக, அல்லது குழந்தைகளுக்காக, அல்லது பெற்றோர்களுக்காக இப்படி யாரையாவது அனாதை ஆக்கி விட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரக்கூடிய பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்கிறார். சென்று 6வது வீடு ருணரோக சத்ருஸ்தானத்துல போய் அமர்றார். கடன், நோய், எதிரி ஸ்தானத்துல அமர்றார். அந்த இடத்துல அமர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. பாரப்பா ரோகசனியின் பலனதனை சொல்ல காசு பணம் நட்டமாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேறார், உற்றார் நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதை வதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றும் அப்பா அனல்பட்ட புழு போல என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் அலறிடுவார்கள் அப்படிங்கிறது புலிப்பாணி சித்தர் எழுதிய பலம். 6ஆம் வீட்டுல சனி வந்தா இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களும் நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது அந்த காலத்துக்கு எழுதப்பட்ட பலன். அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு தொழில் அதிகம் இருக்காது, சம்பாதிச்சாலும் நல்ல வருமானம் கிடைக்காது, சுதந்திரம் இல்ல, நோய்களுக்கான தீர்வு இல்ல. ஆனா இன்னைக்கு அப்படியா? பல வாய்ப்புகள், ஆயிரம் வாய்ப்புகள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொட்டி கிடக்கு. இதை நினைச்சலாம் பயப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது அவங்க மனசுல இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரோகஸ்தானத்துல சனி வருகிறார், நோய் வரும், கடன் வரும், எதிரிகள் அதிகமா உருவாகுவாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு, இந்த 7.5 சனியை பார்த்து கடந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கடன் தீரப்போகுது, எதிரிகள் காணாம போறாங்க, நோய் இருந்தாலும் சரியாயிடும், தீராத நோய் இருந்தா கூட உங்க குடும்பத்தை எல்லாருக்குமே சரியாயிடும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே
இந்த பயிற்சியை மறக்க மாட்டீங்க. இன்னைக்கு கடன் இல்லாத துலாம் ராசி நண்பர்கள் இல்ல. 2.5 ஆண்டுகளுக்கு நீங்க உழைச்சிங்க, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கடன் இருக்கிற துலாம் ராசி நண்பர்கள் அடுத்த பயிற்சியில இருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் கடன் அடைச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியமா செயல்படுங்க. அலட்சியத்தோட செயல்படுறவங்க முழுசா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது உங்களுக்கான வீடியோவே இல்லை. ஆனா வாழ்க்கையில துலாம் ராசியில பிறந்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அதிபதி. உலக சந்தோஷங்களுக்கு, ஆடம்பரங்களுக்கு, லக்ஸரி வாழ்க்கைக்கு, சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இந்த பயணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விதி. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடுப்பினை உங்களுக்கு இல்லைன்னாலும், அதுல நீங்க சோர்ந்து போனாலும், உங்களுடைய உழைப்பினால், முயற்சியினால் சிந்திச்சு செயல்பட்டா கண்டிப்பா அதையெல்லாம் உங்களால் அடைய முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 6ஆம் வீட்டுல சனி இருந்தாலே கொஞ்சம் அதிக கோபத்தை உருவாக்குவார். நீங்க எந்த பேங்க்ல பணம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிரிகிட்டே நீங்க பணம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், கடன் கிடைக்கும். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல இங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வேலையின் மூலியமா, ஒரு தொழில் மூலியமா, ஒரு லாபத்தால உங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டம். ஆனா கடன் மூலியமா பணம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கைய மடக்குங்க. கடன் கிடைக்குதா வேண்டாம் அப்படின்னு தைரியமா நிராகரிங்க. இங்க ஒரு துணிச்சல் வேணும். உண்மையான கெத்து அதுதான். கடன் யாராவது கொடுக்குறாங்க, போன் வரும், சார் உங்க வாகனத்துக்கு எக்ஸ்ட்ரா லோன் உண்டு சார், வாங்கிக்கிறீங்களா? அல்லது லோனை ஏற்கனவே கரெக்டா கட்டிட்டீங்க, வாங்கிக்கிறீங்களா? அல்லது தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணம் இருக்கு, யாராவது கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சும்மா சொல்லி வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும், நீங்க கூட வாங்கிப்பீங்க அப்படின்ட்டு. பேங்க்ல இருந்து போன் வரும், சார் லோன் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகிற சூழ்நிலைக்கு இருக்கு, வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு தைரியமா, கெத்தா, துணிச்சலா சொல்லுங்க, வேண்டாம், இப்ப வேண்டாம், எனக்கு தேவைப்பட்டா சொல்றேன், போன் பண்றேன், அவ்வளவுதான். இப்படி சமாளிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடனை உங்களால கட்டுப்படுத்த முடியும். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கடன் வாங்குற சூழ்நிலை கொண்டு வரும். ஆனா அதை குறைச்சிக்குங்க. மிக பயங்கரமான கடன் வாங்காம, பெரிய பெரிய கடன் வாங்காம, 10 லட்ச ரூபாய்க்கு பதிலா 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்குறது, இப்படி முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியில இருந்து தப்பிச்சுக்கலாம். அது போல நோய் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. பல நாளா சும்மா சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நோய் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா நிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நீங்க அதை பாத்தீங்க, சரி பண்ணீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். சனி பகவான் இருக்கிறாரு, அந்த நோயை சரி பண்ணிடுவார். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை காட்டி கொடுத்து சரி பண்றது அவருடைய வேலை. அதுபோல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் கொண்டு போய் பாத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். உணவு, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். சித்திரம் இல்லாம வரைய முடியாது. உங்க வாழ்க்கையில கனவுகள் அதிகம். 60 வயசா இருக்கும், ஆனா உங்களுடைய கனவுகளே அதிகம். 100 வருஷம் வாழறதுக்கான கனவுகள் வச்சிருப்பீங்க உங்க மனசுல. துலாம் ராசியை பத்தி தெரியும், ஆசைகள் இருக்கும், எப்படியாவது இந்த சுகத்தை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால உடல்நிலையை கவனிச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். எந்த நோய் வந்தாலும் இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் தீராத நோயா ஆயிடும். வெளிப்பட்டதுன்னா உடனே அந்த நோயை சரி பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், சரி பண்ணிடுவாரு. அடுத்தது நிறைய எதிரிகள் உருவாவாங்க. இப்ப நமக்கு எதிரி எங்க இருந்து உருவாவாங்க? வேலையில உருவாகலாம், தொழில உருவாகலாம், பயணத்துல உருவாகலாம், நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உருவாகலாம், வளர்ச்சியால உருவாகலாம். இதெல்லாம் உருவானா கூட நம்ம எழுத்து நின்று ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம குடும்பத்திலே உருவானா அதுதான் இங்க பிரச்சனையை. கண்டுபிடிக்க முடியுமா? என்னன்னா எதிரிகளை கண்டுபிடிச்சிடலாம், சரி செஞ்சிடலாம், துரோகத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய வலி மிக பெரியதா இருக்கும். இதை எப்படிங்க சரி பண்றது? குடும்பத்தில் நடக்கிற துரோகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அல்லது சரி பண்றது அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்குங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துங்க. ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க, யாருமே அவர்களுடைய மனநிலைக்காக நீங்க கெடுதல் செய்யறதில்ல, லாபத்துக்காக கெடுதல் செய்யறதில்ல. அவங்கள இந்த மாதிரி செய்ய வைக்கக்கூடியது கிரக அமைப்புகள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு துரோகம் நடக்கணுங்கிறது விதி இருக்கு. அப்ப துரோகம்னா யாரு செய்வது? நம்பிக்கையானவர்கள், கூட இருக்கிறவங்க, கூட இருக்கிற துணை, குடும்பத்துல உள்ளவங்க, இவங்க செஞ்சாதானே துரோகம். அப்ப அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி நமக்கு துரோகம் செய்ய வைக்கும். இதுதான் விதி. இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு நான் என்ன சொல்றேன், எதிர்பாருங்க. எதிர்பார்க்காம இருக்கிறத விட, எதிர்பார்க்காம கிடைக்கிறத விட, எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடந்தது, கிடைச்சது அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு அதிகம் ஏற்படாது. நான் இது முன்னாடியே எதிர்பார்த்ததுதான், அப்படியே ஒரு அலட்சியம், அவ்வளவுதான். இதை எதிர்பார்த்தா இப்படி நடந்தா என்ன செய்யறது அப்படின்னு நானும் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். அதனால பெரிய பாதிப்புலாம் எனக்கு இல்லை.
எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். எனக்கு துரோகம் பண்ண யாருமே உருப்பட முடியாது. அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களுடைய கர்மா வேலை செய்யுது, அது கண்டிப்பா அந்த பாதிப்பை கொடுக்கும். அதனால இதை நான் எதிர்பார்த்ததான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த 2.5 ஆண்டுகள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பத்துல மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அவங்களுக்கு வந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றது தெரியுது. ஆனாலும் என்ன செய்ய முடியும், விதி அப்படி இருக்கு. கொஞ்சம் கோவப்படலாம். இப்ப விதி இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்களா? எந்த மாதிரி இருக்கு? சொத்து பிரச்சனை வருது, மொத்த சொத்தையும் எனக்கு தேவை அப்படின்னு அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ கேக்குறாங்க. நீ தான் இந்த சொத்தை அனுபவிக்கிறிய, எனக்கு எல்லா சொத்தும் வேணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. கோர்ட்டு கேஸ்ல போறாங்க, கேஸ் அவங்க பக்கம் நிக்குது, நீங்க தோக்குறீங்க அப்படின்னா அமைதியா வந்துட்டீங்க. நமக்குன்னு வர்றது நமக்கு வரும், நமக்குன்னு வராது, எப்பொழுதுமே வராது அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமைதியா வந்துருவீங்க. இதே விதி வேற வகையில வேலை செய்யுது அப்படின்னா கோவப்படுறீங்க, யாரையாவது ஏதாவது செய்றீங்க, கொலை பண்றீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும், காலம் முழுவதும் ஜெயிலே கழிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு. அப்படின்னா சொத்து இல்லாம சுதந்திரமா வாழறது பெருசா, சொத்தும் கிடைக்கல, வாழ்க்கையும் கிடைக்கல, ஜெயில் வாழ்க்கை, குடும்பத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, சுதந்திரத்தை விட்டு ஜெயில வாழறது வாழ்க்கையா? எது விதி? எப்பொழுதுமே இந்த சிந்திச்சு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அது போல இறைவனை நம்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிந்து கொண்ட இறைவனை புரிந்து கொண்ட ஆன்மீகவாதிகளால தான் எவ்வளவு பெரிய கடினமான கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே விதியின் விளையாட்டு, நம்ம கையில இல்ல. நடக்கிறது நடக்கட்டும், அமைதியா போவோம். நமக்கு துரோகம் செய்றாங்களா, நம்ம இடத்தையே எடுத்துக்கிறாங்களா, எடுத்துக்கிட்டோம், தானா வரும். ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒரு படத்துல சொல்லுவாங்க, வடிவேல் படத்துல நினைக்கிறேன், அதுவா வரும், தானா வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். யார் பறிச்சாலும், யார் புடுங்கினாலும், யார் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சேர வேண்டியது சரியான நேரத்துல வந்து சேரும். அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே வழியே இல்லை. இங்க வந்து அமைதியா இருக்கிறது கோழை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அமைதியா இருந்து சாதிச்சவங்க பல பேர். தொலைநோக்கு பார்வை உள்ளவங்க கோவப்பட மாட்டாங்க, அது தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறினவங்க கோவப்படவே மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இடமோ பணமோ, ஒரு 5000 ரூபாய் பணம் ஏமாத்திடுறாங்க யாராவது அப்படின்னா நமக்கு கோவம் பயங்கரமா ஏறும். நம்ம ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா, ஒரு எதிர்கால ஐடியா இல்லாம இருந்தோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் ஏமாத்தும் போது பயங்கர கோவம் வரும். ஆனா வாழ்க்கையில எதிர்கால நோக்கம் இருந்தது அப்படின்னா 5 கோடி ஏமாறினாலும் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த 5 கோடிக்காக சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸ்னு போய் அவங்களை கஷ்டப்படுத்துறத விட அமைதியா விட்டுட்டு 500 கோடிக்கு முயற்சி பண்ணலாம். 500 கோடி வர்றத ஏன் கெடுத்துக்கணும் இந்த 5 கோடியால அப்படின்னு யோசிக்க கூடியவர்கள், உயர்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். ஒரு 1/2 அடி சேர்த்துக்கிட்டாங்க நிலத்திலேயோ வீட்லயோ அப்படின்னா பயங்கர பிரச்சனை நடக்கும். அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும், கொலை வரைக்கும் போகும். உண்மையா தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இருந்தது, நம்ம வாழ்க்கையில இந்த 1/2 அடிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, எடுத்துக்கிட்டோம். 6 அடி கூட சொந்தம் இல்ல, அதையும் எரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து அமருவாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில இந்த 1/2 அடி தானே போகட்டும். அதே தொலைநோக்கு பார்வை உள்ளவங்க இந்த 1/2 அடியை விட 5 ஏக்கர் கிடைக்கிறது தான் பார்ப்பாங்க. 1/2 அடியை விட்டு கொடுத்து 5 ஏக்கர் வர்றதை ஏன் நம்ம கெடுத்துக்கணும், விட்டுருவாங்க. இந்த தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது அசால்ட்டா நீங்க கடந்துருவீங்க. உண்மையை சொல்ல போனா இது ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு தான். இந்த விஷயத்தை நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பொருத்தி பாருங்க. ஒரு வேலை செய்யற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. யார் வேணாலும் சொல்லட்டும் இவன் கோழை அப்படின்னு சொல்லிட்டோம், விதி வலியது மனசுல நினைச்சுக்கங்க. உண்மையா உழையுங்க, நேர்மையா இருங்க. அது மட்டும்தான் சனி பகவான் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். அது மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் உங்களை கெடுத்தாலும், யார் உங்கள்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டாலும், பிரச்சனை பண்ணாலும் சரியான அடி கொடுப்பாரு. சம்மிட்டி அடி மாதிரி தப்பிக்கவே முடியாது. அவங்க எதனால இது நடக்குது அப்படின்னு அவங்களாலே புரிஞ்சிக்க முடியாது, ஆனா உங்களால புரிஞ்சிக்க முடியும். உங்க மனசு அந்த நேரத்தில் தோணும் பாரு, அதுதான் உண்மை. இந்த விஷயத்தை எல்லா இடத்துலயும் பொறுத்தீங்க. தொழில்ல யாரையும் நீங்க ஏமாத்தாதீங்க. உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா கழியுது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய சுமை இறக்கி வைக்கப்படுது, அது யாருக்கோ அந்த கர்ம வினை போய் சேருது, கர்ம யோகம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, இந்த புரிதல் உங்களுக்கு இந்த வருஷம் வரணும். அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும், யார் துரோகம் பண்ணாலும், யார் எதிர்த்தாலும், எந்த நோய் வந்தாலும் சரி, கடன் வந்தாலும், தவிர்க்க முடியாத கடன் வருது, உங்களால தடுக்கவே முடியல, வாங்கியே ஆகணும் அப்படின்னா வாங்கிடுங்க. இங்க வந்து ஒரு உயரிய நோக்கம் இருக்கு. உங்களுடைய கர்ம வினை குறையுது. துரோகம் பண்றாங்களா, உங்களுடைய கர்மாவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்க, குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்க, தீரப்போகுது அப்படின்னு நினைச்சீங்க. நம்ம வாங்கி வந்த கர்மாவை குறைச்சாதான், தீத்தாதான் நமக்கு யோகமே வரும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படும். அது வரைக்கும் முன்னேறவே முடியாது. அந்த கர்ம வினை இந்த 2027ஆம் ஆண்டுக்குள்ளார உங்களுக்கு முடிய போகுது. அதை நினைச்சுங்க. இதுக்கு மேல பயப்படுவீங்களா? பிரச்சனை வந்தது பயப்படுவீங்களா? தப்பு பண்ணுவீங்களா? யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா கோவப்படுவீங்களா? யாராவது உங்களை பண விஷயத்துல ஏமாத்தினாங்க அப்படின்னா ஆத்திரப்படுவீங்களா? பண்ண மாட்டீங்க.
புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. எல்லாம் நன்மைக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம தெளிவா சொல்லலாம். ஆனா அது இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்குமே நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிரும், புரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துரும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பார்க்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க. அதுவும் உங்களுடைய பிறப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போதுதான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு, இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அது இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வான்னு அலையறான், பணம்னு பண பேயா இருக்கான். ஏம்மா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்கறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல, இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம், இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்க அது மேல சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பளந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வாயிருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பழக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடிதான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும், உடனே பணம் சம்பாதிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்கே, அது யாருப்பா வாங்கறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை, இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு, உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அடுத்தது சனி பார்வை. இந்த சனி பார்வை ரொம்ப முக்கியம். இருக்கிற இடம் சுத்தப்படுத்துவாரு, அந்த இடத்துக்கு சரியான நேர்மையான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுப்பாரு. ஆனா பார்வை இடத்துக்கு ரொம்ப கண்டிஷனா இருப்பாரு. பாக்குற இடத்துக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த பார்வை. அதுல எந்த தப்பு நடந்திருந்தாலும் தப்புக்கு தான் முன்னுரிமை. ஊர்ல 1000 புண்ணியம் செஞ்சிருப்பாங்க ஒருத்தவங்க, ஆனா ஒரே ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, தவறானவன்
பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பேர் கிடைக்கும். அது மாதிரி இந்த பார்வை இடத்துல 1000 புண்ணியம் நீங்க 1000 நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு சில அவசரப்பட்டு செய்த தவறுகளுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. அவர் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை, 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானத்தை. அப்ப அஷ்டம பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அஷ்டம பார்வை காசு பணம் நட்டமாகும். முன்னாடி சொன்னல புலிப்பாணி சித்தர் சொன்ன அந்த விஷயம்லாம் இங்க உங்களுக்கு நடக்கும் இந்த பார்வையால. மறுபடியும் இந்த பயிற்சினால அதுதான் ரொம்ப முக்கியம். நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க வெளிவிட்டாதான் அது நடக்கும். எதுவுமே நாம செய்யற செயலுக்கு தான் திரும்பி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதுதான். நாம ஒரு தப்பு பண்ணாதான் அந்த தப்பு நமக்கு மறுபடியும் நடக்கும். நம்ம கஷ்டப்படுறோம், பணத்துக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா சரியா சம்பாதிக்காதது நம்ம பொறுப்பு, அல்லது கிடைக்கிற பணத்தை சரியா பயன்படுத்தாதது நம்ம பொறுப்பு. அப்ப அது காரணம் யாரு? நம்ம தான் காரணம். ஒரு நோய் வருது அப்படின்னா உடல்நிலையை சரியா பராமரிக்காத யார் காரணம்? நம்ம தான் காரணம். இறைவனையோ அடுத்தவங்களையும் நம்ம சொல்ல முடியுமா? அதுபோல தொழில நம்மளை ஏமாத்துறாங்க, வேலையில நமக்கு பிரச்சனை நடக்குது, துரோகம் நடக்குது, ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல, எல்லாமே நம்ம தான் காரணம். இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 8ஆம் வீட்டு பார்வையெல்லாம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாது. கடன்காரர் மொய்த்து நிற்பார், கட்டியவள் கலகம் செய்வாள், கட்டின பொண்டாட்டி கட்டின கணவனே இங்க பிரச்சனையா வந்து நிற்பாங்க இந்த பார்வைப்படும் போது. 8ஆம் இடத்து பார்வைக்கு அவ்வளவு ஒரு பவர் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம். ஆனா அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரொம்ப உச்சபட்ச கஷ்டமும் உண்டு, உச்சபட்ச அதிர்ஷ்டமும் உண்டு. அப்ப நீங்க செய்யற செயலை பொறுத்து தான் இருக்கு. நண்பரும் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், உறக்கம் கெட்டுவிடும், நோய் வதைக்கும், சென்னாக கண்டம் வரும், ஜந்துக்கள் எல்லாம் கண்டம் வரும். பார்த்துருங்க. அதுபோல எவ்வளவு பெரிய அறிவாளையா இருந்தாலும் மூடனாகி போகக்கூடிய காலகட்டமா இருக்கும் இது. விதைச்ச விதை முளைக்காது, பயிர் தேராது, நட்டமாகும், வேற இடம் ஓட்டிடும். தொழில் செஞ்சோம், வேலை செஞ்சோம், அல்லது ஒரு வேலையில இருந்தோம் அப்படின்னா எப்படியாவது அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வைக்கும் முயற்சி பண்ணும். ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்கும், பிரச்சனை நடக்கும். அது மாதிரியான அமைப்பு இந்த 8ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது. அஷ்டமஸ்தானத்துல விடுது, அவதூறு வந்து சேரும். நீங்க எங்க போனாலும் உங்களை விடாது. இங்க என்னன்னா வெளியூருக்கும் உள்ளூருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளியூர்ல போனா எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உள்ளூர்ல 1000 பேருக்கும் தெரியும் எது நடந்தாலும். உள்ளூரை விட்டு தொழிலால பிரச்சனையால கஷ்டத்தால வெளியூருக்கு ஓடினாலும் அங்கேயும் உங்களுக்கு அவதூறு அவமானம் வந்து சேரும். பெத்த பிள்ளைங்களே சொல் பேச்ச கேட்க மாட்டாங்க, ஆடு மாடு மாதிரி அலையணும் பணத்துக்கு. வீட்டுல போர்க்களம் நடக்கும் குடும்பத்துல. அதுதான் தலைப்புல பார்த்திருப்பீங்க, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுதான் அந்த தமிழ்ல பாருங்க, இன்னொரு டைம் பாருங்க. ஒரு மன்னன் வாளோட இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அரக்கர்கள் மாதிரி படம் இருக்கும். அது எல்லாமே அரக்கர்கள் இல்ல, உங்க முன்னாடி நிக்கிற சவால்கள். உங்களோட துணையே உங்களுக்கு எதிராக நிற்பாங்க, நண்பர்கள் எதிராக நிற்பாங்க, உங்க தொழில் உங்களுக்கு எதிராக நிற்கும், வேலை நிற்கும், வேலையில உள்ளவங்க நிற்பாங்க. இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அஷ்டமத்து பார்வை உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அது அசால்ட்டா சமாளிப்பீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் துலாம் ராசி நண்பர்களாலும் தோழிகளாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% உண்டு. ஏன்னா 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறாரு, லாப வீட்டை. அந்த லாப வீட்டுல நீங்க நேர்மையா எது செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் அபரிதமா கிடைக்கும். அப்ப லாபம் அதிகமா கிடைச்சாதான் துலாம் ராசி நண்பர்கள் வாங்கி வந்த கர்மாவை தீர்க்க முடியும். அப்ப நேர்மையா இருப்பீங்க. அதனால இந்த அஷ்டம சனி பார்வை ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களை உருவாக்காது. அந்த இடத்துக்குலாம் நீங்க போகவே மாட்டீங்க. ஒரு வேலை அப்படி நடக்குது அப்படின்னா அமைதியா இருந்துறது நல்லது. நடக்க ஆரம்பிக்குது, ஏதாவது அறிகுறி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பேசாம நான் ஒரு 2-3 மாசம் இந்த ஊருக்கு போய் இருந்துடுறேன், இந்த மாநிலத்துக்கு போய் இருந்துட்டு வரேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன், கிளம்பிடுங்க. 2-3 மாசங்கிறது 2-3 வருஷமா ஆக்கிடுங்க. கெத்தா ஊருக்குள்ளார வருவீங்க. இங்க 12ஆம் வீட்டு பார்வை பார்க்கறது வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர்ல சாதிக்கக்கூடிய நிலை உருவாக்குது சனி பகவான். ஊரை விட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு ஒலி கேட்கும் உங்க ஊருக்கு. அப்படியே வெறித்தனமா தெறிக்க விடுவீங்க ஊருக்கு வரும்போது ஒரு 2.5-3 வருஷம் கழிச்சு. ஏன்னா அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும், அப்படி ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர்ல போய் நீங்க எது சம்பாரிச்சிருந்தாலும் எதுக்காக நீங்க உழைச்சிருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு 3வது பார்வையாக. முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவான் பார்வை பட்டாலே சிந்திச்சு முயற்சி பண்ணுவீங்க, சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடைவீங்க, பொறுமையா முயற்சி பண்ணுவீங்க. அதனால எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிறைய லாபம் கிடைக்கும், சிந்திச்சு செயல்படுவீங்க. வெற்றி மேல் வெற்றி துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னைக்குமே உண்டு. அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார்,
தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேர் பரிகாரங்கள் பலிக்கலையே என்ன செய்யலாம், எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கறதுக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல அந்த தப்பு செய்ய மாட்டேன். இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க, குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுடுவார் அம்பு எழுதி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அதனால ராமர் காட்டுக்கு போனாரு. அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எழுதும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டி விடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கிறான். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வு பூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல. ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும். அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்போதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்துதான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானாலதான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலைதான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வைதான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாததாலதான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்ய, ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது, எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார
எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய உடம்பு பூரா தேய்ச்சிங்க. தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க. இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறதுதான் சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது ஏன்னா சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க. ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும் போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனால முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படித்து வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு அதிகமா இருக்கு, இதை நாங்க வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043368826 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டி ஆக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவு கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்குல ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டில இருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்கறாங்க. கலப்படம் இல்லாம கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல பணப்பெட்டியிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம் எப்போதுமே உங்களை மீறி போகாது. அதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பரிசுலயோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க. வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம், கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கங்க. 108 எள்ளு லட்டு. இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய். சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க. சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ள வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் எல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம், தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அத சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜைய வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும்
எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம் கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களும் இதை அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்துல ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறத விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இத மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழ் அடையிறது, இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களோட நீங்க முன்னாடி நிப்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சுட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.